எனக்குள்ள இப்போ சொல்லும்போது கூட எனக்கு கூஸ் ஃப்ளஷ் வருது. 12 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ கூட நான் கூச்சப்படாம நான் வாசல்லே இருப்பேன். அவர் அங்கே சைக்கிளை நிறுத்திட்டு அப்படி வரும்போது எடுத்துட்டு வருவார். எங்கள் அம்மா கிட்ட கொடுக்கும்போது எப்போ அதை ஓப்பன் பண்ணுவாங்க, எப்போ என் தட்டில் வரும், எப்போ என் வாய்க்குள்ளே போகும் நான் வெயிட் பண்ணுவேன். எனக்கு இப்போ அது ரொம்ப பிடிக்கும். ஃபாஸ்ட் ஃபுட்டை வந்து விரும்பி சாப்பிட்ற ஆட்கள் நீங்கள் எல்லாரும். உங்களுக்கு பிடிச்ச ஒன்று? எனக்கு பிடிச்ச உணவு வந்து தபேலி அப்படின்னு ஒரு ஐட்டம். தபேலியா? தபேலி. நீ யாரும் கேள்விப்பட்டிருக்கலாம் பேர? இல்லைங்க சார், கேள்விப்படல. அவர்கிட்ட கொடுங்க, அவருக்கு தெரியுமா? குஜராத்தில் ஃபேமஸான ஃபாஸ்ட் ஃபுட் அது அப்படிதானே? ஆமா, கரெக்ட். ஆக்சுவலி அது வந்து நான் வந்து குஜராத்ல சாப்பிடல, மகாராஷ்டிராக்கு ஒரு தடவை 8th ஸ்டாண்டர்ட்ல மேட்சுக்காக போயிருந்தோம். அப்போ எப்படின்னா 10 நாள் அங்கே நாங்கள் ஸ்டே பண்ணியிருப்போம். ஏதாவது 3 நாள் மட்டும் வெளியே கூட்டிட்டு போவாங்க. அங்கே வந்து போயிட்டு ஃபர்ஸ்ட் டைம், அது பேர் கூட எனக்கு தெரியாது, அது தபேலின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் டைம் வாங்கி ட்ரை பண்ணும்போது அது வந்து ஒன்றும் இல்லை, ஒரு பண்ணுக்குள்ள மேஷ்டு பொட்டேட்டோஸ், நல்ல ஸ்பைசியான பொட்டேட்டோஸ், அதில் 3 விதமான சட்னி வைப்பாங்க. ஒரு ரெட் கலரில் வந்து ரெட் சட்னி, க்ரீன் சட்னி, அது கூடவே வந்து ரெட் சில்லி கார்லிக் சட்னி அப்படின்னு ஒன்று வைப்பாங்க. அதெல்லாம் போட்டு அதில் தபேலிக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு மசாலா இருக்கும், அது போட்டு சேவெலாம் போட்டு தருவாங்க. அது ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடும்போதே அந்த ஸ்வீட்டு சால்ட்டு அது எல்லாமே சேர்த்து சாப்பிடும்போது அது ஒரு தனி கிக்காக இருக்கும். எல்லா ஸ்பைசஸும் சேர்ந்து இருக்க மாதிரி இருக்கும். அது சாப்பிடும்போது அப்படி இருந்துச்சு. நான் அடுத்த 2 தடவையும் எங்க டீம் மொத்தத்தையும் உட்காந்து கன்வின்ஸ் பண்ணி அதே இடத்துக்கு மறுபடியும் கூட்டிட்டு அதே கபேலிக்கு, அதே கடைக்கு திருப்பி கூப்பிட்டு. அதான் அந்த கடைக்கு போற நோக்கம் கபேலி சாப்பிடுறதானே? ஆமா. ஓகே. அதுக்கு இப்போ எத்தனை ஆண்டு காலமா உங்களுக்கு கபேலிக்குமான உறவு தொடருது? நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதுல இருந்து இப்போ எனக்கு 23 இயர்ஸ் ஆச்சு. இப்போ வரைக்கும் நான் வந்து சவுகார்பேட் போனா இல்ல எங்கெங்கெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் 12-13 வருஷமா. ஆமா 12-13 வருஷமா. அதுனா வந்து அப்படி அது ஒரு டேஸ்ட் நினைக்கும் போதே அப்படி மவுத் வாட்டரிங்கா இருக்கும். ஓகே. அந்த அளவுக்கு பிடிச்சது. வேற யாரு? மொலிசான்னு ஒரு டிஷ், அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மொலிசா. என்ன மொழி அது? அதான் பர்மா டிஷ் அது. ஆக்சுவலா அங்க வந்து ஒரு 11 o'clock கடை ஓப்பன் பண்ணுவாங்க, 1 மணிக்கெல்லாம் காலி ஆயிடும். இன்னி வரைக்கும் அது ஒரு ஏழைகளின் ஒரு பாதாம் மில்க் மாதிரி. அது ஆக்சுவலா தேங்காய் பால், சப்ஜா சீட்ஸ், வெல்லம், அது கூட அரிசி மாவு வந்து நல்லா களிக்கின்ற மாதிரி கிண்டி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி அதில் போட்டு தருவாங்க. அவ்வளோ நல்லது அண்ட் அவ்வளோ ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் காலையில் குடிக்கும்போது. எனக்கு பிடித்த துரித உணவு இது. ஆக்சுவலாக எனக்கு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடணுன்ற எண்ணம் எப்போ வந்துச்சுன்னா என் லவர்னால தான் சார். எனக்கு ஃபாஸ்ட் ஃபுட்டு நான் இன்ட்ரெஸ்ட் இல்லை சார். ஆனால் அவங்க கூப்பிட்டு போயிட்டு என் முன்னாடி நல்லா டேபிள் ஃபுல்லாக ஆர்டர் பண்ணி வச்சுட்டாங்க சார். டேபிள் ஃபுல்லாக ஆர்டர் பண்ணி வச்சுட்டு அவங்க சாப்பிடும்போது பிரமாதம், சூப்பர், அப்படி 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 இச்செல்லாம் இழுக்கும்போது எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு சார். என்னடா நீங்கள் முதல்ல சூப்பராக பார்த்தீங்க, சாப்பிடல நீங்கள்? இல்லை சார், நான் பார்த்துட்டு தான் சார் இருக்கேன், சாப்பிடல. ஏன்? நான் ஆக்சுவலாக அவங்களுக்கு நான் சொல்லுவேன், நீங்கள் புட்டு சாப்பிடு, கூழு குடி, அந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பேன் சார். எனக்கு அவங்க பண்ணதை பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு சார். நான் நெக்ஸ்ட்டு ஹோட்டல் போகும்போது இவங்க சாப்பிட்டதெல்லாம் நான் ஆர்டர் பண்ணி திருப்பி அவங்களுக்கும் சார் 2 பேரும் சாப்பிட்டோம். இப்போ எங்கே போனாலும் அந்த காம்போ இன்னுமே தொடருது சார். எந்த 2 காம்போ? சிக்கன் 65, சிக்கன் ரைஸு, தந்தூரி சார். எத்தனை வருஷம் இப்போ இந்த காம்போ நடக்குது? 5 years சார். எப்பயுமே இது கண்டிப்பாக இருக்கும் சார். அவங்க ஊர்லேருந்து வந்தாலும் இல்லை நான் வந்து ஊர்லேருந்து அவங்கள மீட் பண்ண போனாலும் கண்டிப்பாக இது 3த்தையும் சாப்பிட்ருவோம் சார். ஆனால் எப்போ இதான் மாறாமல் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் 65 சார். இது கூட மயோனஸ், 3த்தையும் மயோனஸில் பசைஞ்சு சாப்பிடுவோம் சார். அது நல்லா இருக்கும் சார். இதெல்லாம் அவங்க சொல்லி கொடுத்தது சார். மயோனஸில் தொட்டு சாப்பிட்றது இல்லையா? இல்லை சார், அது தொட்டு தான் சார் சாப்பிடுவோம். ஒரு டிஃப்ரெண்ட்டுக்கு அது மாதிரி பண்ணி பார்த்தோம் சார். அதே மாதிரி சண்டை நாளும் போய் சாப்பிடுவோம் சார். வேற டேபிள் உட்காந்து இல்ல சார், சண்டை போட்டுன்னு வச்சுங்க, சண்டை போட்டு சமாதானம் ஆயிட்டாங்க, சாப்பிட தான் சார் போனாங்க. சமாதானத்தை கொண்டாடுவதற்காக சாப்பிட தான் போவீங்க? சாப்பிட போவோம் சார். எனக்கு இன்னொரு கொடுமை, நான் சாப்பிட்டுட்டு ஒரு ஆஃப் பாயில் அதை கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு அப்பானேந்து வருவாங்க பாருங்க சார், அப்பதான் எனக்கு திருப்தியா இருக்கு சார். ஓகே. வேற இது ஃபர்ஸ்ட் நான் சொல்றது சிக்கன் ஃப்ரைட் ரைஸும் அதோட காம்போ சில்லி சிக்கன், டெட்லி காம்போ. எப்பயுமே எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். எதனால அது ரொம்ப பிடிக்கும்? எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து எனக்கு சாப்பாடுனா ரொம்ப உயிர் சார். அப்போது எங்கள் அப்பா வந்து ஸ்டார்டிங்கில் வந்து சம்பளம் வந்ததுக்கப்புறம் நான் வாசல்லே காத்துட்ருப்பேன் சார். அந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், சில்லி சிக்கன், அதுக்கப்புறம் அந்த அந்த சில்லி சிக்கனை வந்து பாக்ஸ்லலாம் இல்லை, தூக்குச்சட்டியில் அப்படி வாங்கிட்டு வருவார். அப்படி அவர் சைக்கிளை நிறுத்தும் போது எனக்குள்ளே இப்போ சொல்லும் போது கூட எனக்கு கூஸ் ஃப்ளஷ் வருது. இப்போ நினச்சா கூட எந்த வயசுல? அப்போ ஒரு 12 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ கூட நான் கூச்சப்படாமல் நான் வாசல்லே இருப்பேன். அவர் அங்கே சைக்கிளை நிறுத்திட்டு அப்படி வரும்போது எடுத்துகிட்டு வருவார். எங்கள் அம்மா கிட்ட கொடுக்கும்போது எப்போ அதை ஓப்பன் பண்ணுவாங்க, எப்போ என் தட்டில் வரும், எப்போ என் வாய்க்குள்ளே போகும் நான் வெயிட் பண்ணுவேன். எனக்கு இப்போ அது ரொம்ப பிடிக்கும். ஃப்ரைட் ரைஸ், சில்லி சிக்கன், நான்லாம் வந்து எம்மிலிஷியஸாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும்.